கோர்ட்டுக்கு வெளியில ஏற்படுத்துற பலாபலனை பத்தி உன்ன மாதிரி இந்த கோணத்துல நான் சிந்திக்கவே இல்லை. பொய் சாட்சி சொல்றது ஒன்னும் என் ப்ரொஃபஷன்ல புதுசு இல்ல. என்னமோ தெரியல, நீ பொய் சாட்சி சொன்னதும் உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். ஆமா, நீயே அந்த குப்பத்துல இருக்க. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஒரு ஐயங்கார், எங்க அம்மா மேரி ஒரு கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அப்பாவோட குடும்பமும், ஐயங்கார கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அம்மாவோட குடும்பமும் அவங்கள ஓட ஓட விரட்டுச்சு. திருநெல்வேலியில இருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து இரு மதம் ஒரு மனமா வாழ்ந்தாங்க. வெறியோட நெறியோட வாழ்ந்து காட்டின எங்க அப்பாவை கர்த்தர் இல்ல காலம் அழிச்சுக்கிட்டா. கலப்பு திருமணத்துக்காக அரசாங்கம் கொடுத்த தங்க மெடலை வித்து 4-5 மாசம் ரேஷன் வாங்கணும். எங்க அப்பா ஜாதிப்படி நான் ஃபார்வர்ட் கிளாஸ், எங்க அம்மா ஜாதிப்படி நான் பேக்வர்ட் கிளாஸ். இப்ப ரெண்டுமே இல்லாம லோ கிளாஸ் ஆயிட்டேன். எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்? எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பிஏ பட்டதாரி ஆக்கிட்டுதா எங்க அம்மா இறந்தாங்க. You are a graduate? Yes. An unemployed graduate. நாட்டுக்கு இன்னொரு வேலையில்லா பட்டதாரியா இருக்கிறத விட பட்டத்தை தூக்கி போட்டு 10 பாத்திரம் தேய்க்க கூட தயாரான. அங்கேயும் படுக்கைக்கு தான் கூப்பிட்டாருங்க. என் மேல பரிதாபம் காட்டினவங்க காஃபி சாப்பிடு. நான்சி, நீ விரும்பினா குமஸ்தா முத்தண்ணாவோட கூடமாட ஒத்தாசியா நீயும் இங்கே இருக்கலாம். என்ன சொல்ற? ஆசீர்வாதம் பண்றதுக்கு அனுமதியா கேட்கணும். கோயம்பேடு பிச்சை கவுண்டரின் 2வது மனையாளின் 3வது மகனாகிய கேட்டுக்கிட்டே இருக்காதம்மா, சீக்கிரம் எழுது. ராசு என அறியப்படும் மச்சக்காலை, ராசு என அறியப்படும் மச்சக்காலை. மச்சக்காலைனா மாடா? அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏ முத்தண்ணா, இதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்லணுமா? சுலபமா புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா மாத்திக்கலாம்ல? கோர்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்த இப்படித்தான் ஜிலேபி சுத்துறா மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கோம். இது எழுதுறவனுக்கும் புரியாது, படிக்கிறவனுக்கும் புரியக்கூடாது. எவனாவது கேள்வி கேட்டான், லீகல் டேர்ம்ஸ் அப்படித்தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைச்சிருவோம். நம்ம பொழப்பு நடக்க வேணாமா? சரி சரி, அதை கொடுங்க, நானே பார்த்து எழுதுறேன். ஒழுங்கா எழுதுவியா? அட கொடுங்கங்கற. சரி, ஜாக்கிரதையா எழுது. வார்த்தையை மாத்திராத, கேஸே மாறிடும். இது அப்படியே 5 காப்பி எடுத்து வை. பொய்சாட்சி சொல்லிட்டு உள்ள வந்தவ போற போக்குல எம் பொசிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்கே. இவளை அடக்கி வச்சாதான் ஆச்சு. ஏ கிழவி, நீ இன்னுமா போல? நான் தான் சொல்றேன்ல 25ஆம் தேதிக்கு வாய்தா வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன? வேற வழியே இல்லப்பா, எப்படியாவது என் மகளுக்கு சேர வேண்டியது நீங்க. ஜீவனாம்ச கேஸ்னா ஒன்ன மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபீஸ் கொடுத்து கேஸ் நடத்துறவங்களே இப்படி கேள்வி கேட்கறதுல நீ என்னமோ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? கேஸ் ஃபைல் பண்ணதுல இருந்து மொத்த செலவையும் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு பைசா பேர்ல இந்த லட்சணத்துல. முத்தண்ணா, அவங்க என்ன இடுப்புல முடிச்சு போட்டா வச்சிருக்காங்க? இருந்தா கொடுத்துட மாட்டாங்க. கேஸ் வேற இழுத்துக்கிட்டே போகுது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இத பாருங்கம்மா, நான் எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட பேசிருக்கேன். உங்க மருமகனையும் நாளைக்கு 2 மணி கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்கேன். நீங்களும் கரெக்டா அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நாம சமரசமா பேசி முடிச்சிடலாம். சரியா? நீங்க நல்லா இருக்கணும் தாய். போயிட்டு வாங்க. அம்மா, நான் எதுக்கு சொன்னேன்னா, முத்தண்ணா, பணத்துக்காக மட்டும் பாக்குற தொழில் இல்ல இது. அப்படி பார்த்தா எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக என்னால முடிஞ்சது ஏதோ நான் செய்யலான் இருக்கேன். ப்ளீஸ் அதை கெடுத்துடாதீங்க.
இந்த சடங்கெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? ஓயா. மகராசி ஆயிருமா. இங்க குடுமா, நான் கொடுக்குறேன் பசங்களுக்கு. பசங்களா வாங்க 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 வாங்க. என் இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வக்கீலம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. உட்காருங்க. ஆயா, ஒரு டீ கொண்டு வாயே. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறந்துடு. மறக்க மாட்டேன். வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க அறிஞ்சப்போ நான் பூரிச்சு போயிட்டேன். நீங்க எடுத்துக்கிட்ட உரிமையை நினைச்சு பெருமைப்பட்டேன். அந்த சம்பவத்தை ஒரு பாக்கியமா கருத்துறப்போ எப்படி மறக்க முடியும்? நான்சி, என் மனசுல உள்ள காதலை எப்படி சொல்லணும்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். சொன்னா நீ எங்க என்ன தூக்கி எறிஞ்சு பேசிருவியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். விஜய், இன்னும் இது ஆண்களோட உலகம்தான். இதுல என் பெண்மையை காப்பாத்திக்கத்தா நான் அப்படி ஆம்பளை மாதிரி அடாவடித்தனமா நடந்துக்க வேண்டியிருந்தது. ஐ லைக் இட். ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அடாவடித்தனம் தான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறியாமலே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா அம்மா மதங்களை மதிக்காத செஞ்சுக்கிட்ட காதல் கல்யாணத்தை இந்த சமூகம் மதிக்கல. அதனால காதல்ல எனக்கும் மதிப்பில்லாம தான் இருந்தது. இப்போ அடியாத்தி, இதுக்கப்புறம் எதுக்கு டீ? இது ஓடட்டுமே, கடல் மேலே அது ஆடட்டுமே, வானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே, ஆடுமலை ஓடி வந்து தாளம் தட்டுதே, யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேருவது மாலை தொடுப்பேன், அழகே உன்னை பார்த்தேன், மணி ஓசை நெஞ்சு கேட்டேன், இந்த இளமை பாடும் ராகம், அதில் எங்கும் இந்த நாகம், யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேரும் போது மாலை தொடுப்பேன், அழகே உன்னை பார்த்தேன், மணி ஓசை நெஞ்சு கேட்டேன், இந்த இளமை பாடும் ராகம், அதில் எங்கும் இந்த நாதம்.
இதழ்கள் பனியிட்ட கனிகள் உன்னை பார்த்த கண்கள் இனிமேலும் மூடுமா இளநெஞ்சம் தூங்குமா கண்ணில் என்ன கோலம் கலைமான்கள் கூட்டமா அதில் இன்னும் நாடமா காதல் என்னும் நாட்டில் எங்கள் கவியரங்கம் இனி காலை என்ன மாலை என்ன இன்பம் வந்து தொட்டில் கட்ட யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது ஒரு காலம் நீரம் சேரும்போது மாலை தொடுப்பேன் அழகே உன்னை பார்த்தேன் மணி ஓசை நெஞ்சு கேட்டேன் இந்த இளமை பாடும் ராகம் அதில் எங்கும் இந்த நாகம் பலவானம் எங்கும் மேகம் வந்து மேளங்கொட்டுது ஆடு அலை ஓடி வந்து தாளம் தட்டுதே ஆனந்த கலசம் வழியட்டும் அமுதம் சுகமாய் நனையட்டும் இதயம் உன்னை தொட்டால் போதும் தொடராதோ ஆசைகள் இதழ் வீணை ஓசைகள் எந்த காற்றும் இங்கு உன்னை போலே தீண்டுதே உடல் எங்கும் ஓடுதே அறை இங்கு வந்து தொட்டதடி இளமானே உன்னைகள் தொட்ட பக்கம் எல்லாம் காற்று வந்து தொட்டதென்று வானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே ஆடும் அலை ஓடி வந்து தாளம் தட்டுதே யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது ஒரு காலம் நேரம் சேரும் போது மாலை தொடுப்பேன் அழகே உன்னை பார்த்தேன் மணி ஓசை நெஞ்சு கேட்டேன் இந்த இளமை பாடும் ராகம் அதில் எங்கும் இந்த நாகம் வானம் எங்கும் மேகம் வந்து மேளங்கொட்டுது ஆடும் அலை ஓடி வந்து தாளம் தட்டுதே லா 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 லா. நான்சி என்ன இதெல்லாம் வந்துட்டீங்களா காஃபி ஃபிளாஸ்க்ல போட்டிருக்கேன் போலி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிர்மலா சொன்னா நிர்மலா தான் கட்டிக்க சொன்னா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் நான் சேலையை பத்தி கேட்கல உன்னை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னா யோசிக்கல உங்க சமயக்கட்டுல ஜாதி மதம் தெரியாதண்டா நுழைஞ்சிருக்க கூடாததா தெரியாம செஞ்சுட்டேன் நான்சி உன்னை முத்தண்ணாவுக்கு ஆபீஸ்ல ஒத்தாசு தானே செய்ய சொன்னேன் கூடத்தை கூட்டி மொழிக வை கூட்டுக்கறி பண்ணி வை என்ன சொன்ன என் வீட்டுலன்னா எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன் இதையும் என் வீடாத்தான் நினைச்சிட்டேன் போலி செஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னியே எங்க இத கொண்டு வரேன் ஏய் நிர்மலா இங்க வா ஏன் இவ்வளவு லேட்டு அது வந்து வந்து சுசி வீட்டுக்கு போய் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா. தினமும் ஏதாவது சால் ஜாப் சொல்லிட்டே வரேன் உன்னை ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு வரல என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரிக்கா. இல்லன்னா உங்க மிஸ்கிட் வந்து பேசுறேன். சரிக்கா. போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு வா. என்ன நான்சி அப்படியே நின்னுட்ட? ஒண்ணு இல்ல
சும்மா சொல்லு. இப்படி காதை திருகிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ என்ன அக்காவா ஏத்துக்கலன்னு சொல்லு. நான் அப்படி கூப்பிடலாமா? அப்படிதான் கூப்பிடணும். இல்ல இன்னும் வீட்டுக்கு போல? அக்கா, முத்தண்ணா கிட்ட ஜெய்பால் கொலைகேஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்களே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது 1966ல அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த ஜெய்பால் கேஸ் மாதிரியே ஒரு அண்ணன் ஆத்திரத்துல தம்பி அடிக்க அவன் செத்துட்டான். நியாயமா 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த தம்பி குடும்பத்துக்கு சொத்து பத்து கொடுக்கறதா இருந்தா அவன் அனுபவிச்ச 1.5 வருஷ தண்டனையோட அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காருக்கா. எஸ், ஐ ரிமெம்பர் நவ. நான்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி? ட்ரெமெண்டஸ். இந்த ஷெட்யூல் எல்லாம் நீ தான் மார்க் பண்ணியா? எக்ஸைட்டிங். நான் கம்பன் விட்டு கட்டு தெரியும். No, no. You have some inborn aptitude, flair. நான்சி, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்லு. வக்கீலுக்கு படிக்கிறியா? என்ன மாதிரி உன்னையும் ஒரு வக்கீல் ஆக்கிடுறேன். அக்கா, இந்த அனாதை மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை. எனக்கு நீயும் நிர்மலாவும் என்னாச்சு உனக்கு? ஆயா, நான் மேல படிக்க போறேன். ராதாக்கா என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெயில்ல எல்லாம் அலையக்கூடாது. வேளா வேலைக்கு சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும். நைட் ஷோக்கெல்லாம் போய் உடம்பு கெடுத்துக்காதீங்க என்ன? அப்புறம் கார் ஓட்டுறதெல்லாம் சரி, ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க. இம்பார்ட்டன்ட், சிகரெட்ஸ் அப்பப்போ பிடிப்பீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிங்க. இல்லைன்னா நான் வரத்துக்குள்ள செயின் ஸ்மோக்கர் ஆயிடுவீங்க. நான்சி, 3 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமே நினைக்கிறப்போ. 3 வருஷம் தானே, 3 நாள் மாதிரி போயிடாதா? நீ பெங்களூர்ல தானே இருக்கேன்னு ஒரு ஆறுதல். காத்தால டிஃபன் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறினா மத்தியான சாப்பாடும் கூட வச்சுக்கலாம். இந்த 3 வருஷம் ஒரு விரதம் மாதிரி. படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? மாட்டேன். சரி, நாளைக்கு பிருந்தாவன்ல தானே போறேன். ஸ்டேஷனுக்கு வரலாம்ல, சென்ட் ஆஃப் கொடுக்க. விஜய், நீங்க வர வேண்டாம். ட்ரெயின் புறப்படுறப்போ எனக்கு என்னமோ போல இருக்கும். Nancy, you are different. ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போதே லீலா மிஸ் கிட்ட சொன்னேன், அக்கா திட்டுவாங்கன்னு. கிளாஸ் முடிஞ்சு சந்தியாவை வீட்ல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. நம்ம போன் அவுட் ஆஃப் ஆடுறாக்கா? ரிங் போய்கிட்டே இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனது போன் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஜலதோஷம் பிடிச்சு.
உங்க மாதிரி பரம்பரை பெருமை உள்ள குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம். என் தங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மாதிரி பெரிய இடத்துல அவ வாழ்க்கைப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க உங்க பையன் பொண்ணை பார்க்க வேணாமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாங்களே பொண்ணை பார்க்கலாம்னு வந்தோம். அவனுக்கு ஏதோ பரீட்சை இருக்கான். ஆமாங்க, நானும் சிவகாமியும் எந்த பொண்ணை கட்டிக்கிறனாலும் என் பையனுக்கு ஓகே. நாங்க அவனை அப்படி வளர்த்திருக்கோம். நிர்மலா, இங்க வா. இவங்க எல்லாம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு புடவை கட்டிட்டு வா. ஓ நிர்மலா பேருக்கேத்த சுபாவம். மூணாவது மனுஷங்களை பார்த்தாலே ஒரு கூச்சம். இந்த தோல் மேல தூக்கி வளர்த்தேன் சார். எங்கிட்டயே அளந்துதான் பேசுவா. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, புடவை கூட கட்ட தெரியாது. அதையும் நான் தான் கட்டி விடணும் அவளுக்கு. என்ன, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா? உன் வயசு இல்ல, என் மனசு சொல்லுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறப்போ அதே தப்பு நான் திரும்ப செய்யாம இருக்கதான் உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாக்கா. இப்ப கல்யாணம் வேண்டாமா? இந்த கல்யாணம் வேண்டாமா? அக்கா, நிர்மலா, என்ன மன்னிச்சிடுக்கா. நான் அசோக் பண்ண ஒருத்தர மனசார விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருவேன். அப்படிதானே? பைத்தியம் பைத்தியம். உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அவங்கதான் உன் அசோக்கோட அம்மா அப்பா உன்னை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. நிலவிது அருகினில் உலவுது இளமனம் உருகுது இங்கிங்கே. பழகிய நினைவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே. உனைத்தான்